குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்பாக்கு என்னன்னா சின்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணியாச்சு. அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் நம்ம மெயின் ரோல் ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்பதான் குதுபுரன் அங்கிள் அவருக்கு மேஜர் ட்ராமால ஒரு ஹீரோ ரோல் கொடுத்தாரு. டெல்லியில் ஒரு ஜாப் அப்பா கிடைச்சிது. ஸோ அப்பா ஆக்சுவலி டெல்லிக்கு போகிறதா இருந்தார் அன்றைக்கி காத்தால. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜோசப் தள்ளி சார் ஃபோன் பண்ணி வந்து மீட் பண்ணுங்க ஜெய் இது மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் போகும்போது சிவாஜி சார் படமும் வருது, எம்ஜிஆர் சார் படமும் வருது. ஸோ அப்பா மிடில் லான்ச் ஆகிறாரு. எங்கள் அப்பா எப்படின்னா வந்த உடனே அவர் வந்தாலே நிறைய பேர் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா கேங் பார்த்தீங்கன்னா சோ அங்கிள், அப்புறம் அசோகன் அங்கிள், சுரியராஜன் சார், வெண்ணரி மூர்த்தி சார், அப்புறம் நம்ம காட்டையராமூர்த்தி அங்கிள், தேவாவோட கேங். அண்ட் எம்ஜிஆர் சிவாஜி சார் அஃப்கோர்ஸ் சீனியர்னால. அதுக்கப்புறம் ரஜினி சார் வாஸ் வெரி க்ளோஸ் மை ஃபாதர். அண்ட் கமல் சார் இஸ் மோர் ஆஃப் அ கொலீக். மவுண்ட் ரோடில் அவங்க ஸ்கூட்டரில் போயிருந்தாங்க, அப்பா காரில் போயிருந்தாரு. பார்த்த உடனே வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொல்லி இந்த மாதிரி உனக்கு ஃபேமிலி இருக்கு, ஸோ நீங்களும் அப்போ தான் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. வாவுத்தாமிழானியர்களுக்கு வணக்கம். என்னப்பா பகுதியில் இன்னைக்கு நம்ம மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகன் சஞ்சயை மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். வாழ்த்துள்ள நேயர்களுக்கு. சார், அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். ஏன்னா அவர் வந்த காலத்தில் வந்து ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் சிவாஜி, நடுவில் ஜெமினி, இந்த 3 பேர் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தாங்க. எப்படி அவர் வந்தார் சார் சினி ஃபீல்டுக்கு? சினிமாக்குள்ளே எப்படி வந்தார்னா, அப்பா ஆக்சுவலாக பிறந்த திருச்சியில். அப்புறம் அப்பாவுடைய அப்பா அவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ படித்தது சென்னையில் பிஎஸ்பிபி ஹை ஸ்கூலில். அப்புறம் நியூ காலேஜ் பண்ணார். பண்ணும்போது தான் அவருக்கு சோ அங்கிள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் கிடச்சிது. ஸோ சோ அங்கிள் கிட்ட போகும்போது ஹி வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் இன் ட்ராமாஸ். அப்போது ஸோ சோ அங்கிளுடைய ட்ராமாஸு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அது மூலிமா சோ அங்கிளும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக ஆனாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குதுபுரன் சார், கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் நினைக்கிறேன், அவருடைய ட்ராமா ட்ரூப்பில் மெயின் ஹீரோ. அப்பாவுக்கு என்னென்னா சின்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணியாச்சு. அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் நம்ம மெயின் ரோல் ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ தான் குதுபுரன் அங்கிள் அவருக்கு மேஜர் ட்ராமாவில் ஒரு ஹீரோ ரோல் கொடுத்தாரு. அங்கேருந்து ஆக்சுவலி ஹீரோ உடைய ரோல் ஒரு ட்ராமாவில் ப்ளே பண்ணார். ஸோ அப்பாவுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் ஃபிலிம்ஸ் பார்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா ஜோசப் தள்ளியட் சார், அவர் தான் ஆக்சுவலாக அப்பாவோட ட்ராமாவில் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்பாவை ஆஃபீஸ் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணும்போது அதான் முதல் படம் எருவும் பார்க்கணும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்பா ஆக்சுவலாக வாஸ் அபவுட் அப்ளை ஃபார் அ சென்ட்ரல் டெல்லியில் ஒரு ஜாப் அப்பா கிடச்சிது. ஸோ அப்பா ஆக்சுவலி டெல்லிக்கு போகிறதா இருந்தார் அன்றைக்கி காத்தால. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜோசப் தள்ளி சார் ஃபோன் பண்ணி வந்து மீட் பண்ணுங்க ஜெய், இது மாதிரி ஒரு படம் புது படம் எடுக்க போகிறோம், அது உங்களுக்கு ஹீரோவை போடலான்னு ஒரு பிளான் சொன்னார். ஸோ அவர் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு போய் இந்த ரிஸ்க் எடுத்து ஜோசப் சாரை போய் பார்த்துட்டு முதல் படம் எருவும் பகலும் நான் சொன்ன மாதிரி முதல்ல. அது பார்த்திங்கன்னா ரிலீஸ் போகும்போது சிவாஜி சார் படமும் வருது, எம்ஜிஆர் சார் படமும் வருது. ஸோ அப்பா மிடில் லான்ச் ஆகிறாரு. பட் அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மூவிஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்பாவுக்கு மிகப்பெரிய பிரேக் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே. ஆமாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் அப்பாவுக்குமான ரிலேஷன். மாடர்ன் தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பாண்ட் சீரீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க தான் ஆக்சுவலாக அதை ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சூட் கோட் எல்லாம் போடுவாங்க. பட் நிறைய பேர் நான் என்ன சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா அப்பாவுக்கு தான் அந்த பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அந்த பிளேசர்ஸ், அந்த சூட்ஸு, டையு, எவ்ரி திங் மேட்ச் பர்ஃபெக்ட்லி ஃபார். அண்ட் மாடர்ன் டேஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்பெஷலைஸ்ட் ஒன்லி இன் சிஐடி மூவிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு துப்பறியும் படங்கள் எல்லாமே அவங்க தான் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. ஸோ அப்பாவுக்கும் மாடர்ன் டேஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் எப்பவுமே இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 படம் பண்ணியிருப்பாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் கூட, ஃபுல்லாகவே பாண்ட் சீரீஸ். ஸோ அங்கேருந்து அப்பாவுக்கு அந்த டைட்டில் சவுத் இண்டியன் ஜெயந்த் பாண்ட் கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் எல்லாமே அந்த ஒரு ஃபாரின் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணுவாங்க. ஒரு லைட்டர்லேருந்து ஒரு கேமரா எடுக்கிறது, பாக்கெட்லேருந்து சுடுறது, அந்த ட்ரெண்ட் எல்லாமே மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் எடுத்து வந்தாங்க. அண்ட் அப்பா சூட்டட் தட் ரோல் பர்ஃபெக்ட்லி. ஸோ அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்பயும் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் எப்பவுமே. ஆனால் அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஆனதாலே வந்துட்டு தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாக வந்துச்சு இல்லையா அப்பாவுக்கு? ஆமாம். அவருக்கு அந்த வருத்தம் வந்துச்சா, மல்டி இது பண்ணாமல் நமக்கு ஆக்ஷன் அதிகமாக கொடுக்கும்? இல்லை, அப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக தான் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பண்ணார். அதுக்கப்புறம் பட்டெட்டில் பூதம், அதுக்கப்புறம் யார்னி.
ஸோ நிறைய படங்கள் வேரியேஷன் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாடர்ன் தேட்டர்ஸ் அமைஞ்சது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்லி பாண்ட் மூவிஸ். ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பேனர்ஸில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்பா பாண்ட் படங்கள் பார்த்துருக்காரா? ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்த்துருக்காரா? அப்பா ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் எடுப்பார். பட் அப்போடைய ஸ்டைல் அப்பாவுக்கு தான். நீங்கள் சொல்லப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா ஸ்டைலில் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி இது வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பாவுடைய அந்த ஜேம்ஸ் பாண்ட் இமேஜை யாருமே மேட்ச் பண்ணலேன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சுக்கும் யாருக்குமே அந்த டைட்டில் கொடுக்கல. அப்பாவுக்கு தான் அந்த டைட்டில் சவுத் இந்தியன் ஜேம்ஸ் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அப்புறம் சவுத் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் அந்த டைட்டில் கொடுக்கல. ஸோ ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபெல் தட் பாண்ட் மூவிஸ்க்கு ஹி வாஸ் த பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார். அது எல்லா ஃப்ரைடேவுமே வந்து ஜெய்சங்கர் சார் படம் ரிலீஸ் ஆகும். அப்போ எப்படி சார் அவர் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் நாங்கள் ஜாஸ்தி அப்பாவை பார்க்கல. அவர் 7 மணிக்கு கிளம்புவார் ஷூட்டிங்லேருந்து. ஒரு நாளைக்கு அவர் 3 ஷிஃப்ட் பண்ணுவார். ஸோ நாங்கள் ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஸோ நாங்கள் வரும்போது நாங்கள் ஈவினிங் வந்து எங்கள் வேலைகளை பார்த்து தூங்கிடுவோம். அப்போ வரும்போது நைட் 11 o'clock. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 10 days இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நாங்களும் பார்த்தீங்கன்னா லைக் 7 மணிக்கு கீழே வந்தோடனே ப்ரொடியூசர்ஸ் நிற்பாங்க, வெளில மேக்கப் மேன் நிற்பார், மேக்கப்போட கிளம்ப சரியாக இருக்கும். ஸோ அந்த பீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்ட்ராக்ஷன் தான். பட் ஒரு 82, 83க்கு அப்புறம் ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வி ஸ்டார்டட் கெட்டிங் க்ளோஸ் டு. நீங்கள் ஷூட்டிங்லாம் போவீங்க? ஷூட்டிங் அப்பா கூப்பிட்டு போனது இல்லைங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அதை என்கரேஜே பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அகெயின் நாங்கள் 3 பேர். என் பிரதர் ஒரு ஐ டாக்டர், டாக்டர் விஜயசங்கர். மை சிஸ்டர்ஸ் டாக்டர். நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ அப்பா அம்மா மெயினாக தே ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ். அவருக்கு என்ன பேசிக்காக ஒரு டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ. பட் ஸ்டடீஸ் இஸ் ஒன் திங் விச் ஹி ஆல்வேஸ் பேக்டர்ஸ் பிகாஸ் அதான் லைஃப் லாங் ஒன்று நிற்கும். ஸோ ஒரு டிகிரி கையில் இருக்கணும். ஸோ நாங்கள் ஷூட்டிங் போனதே இல்லை. அது இருக்குது. அப்போது ஒரு 2 ஷூட்டிங் போயிருப்போம். அவ்வளோதான். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவர் எப்படி பார்ப்பார் சார்? அவர் வீட்டில் வந்து அந்த சினிமா பற்றிலாம் பேசுவாரா? இன்றைக்கி இந்த படம் இல்லைங்க, ஜாஸ்தி சினிமா பற்றி அப்பாவோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் மைட் பி சாட்டர்டே சண்டே நாங்கள் மோஸ்ட்லி மத்தியானம் ஒன்றா சாப்பிடுவோம். அப்பா இருந்தால் சண்டே வில் மேக் ஷுவர் தட் வி ஈட் டுகெதர். அப்போ கூட அவர் இன்சிஸ்டிங் காய் தான் போடுவார் நிறைய. ஏன்னா அவருக்கு காய் நிறைய சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ சினிமா பற்றி 19% யூ வில் நாட் டாக். மெயினாக ஜென்ரலாக பேசுவோம், ஃபேமிலி பற்றி பேசுவோம் தவிர அந்த சினிமா ஆங்கிள் ஜாஸ்தி எடுத்து வர மாட்டார் வீட்டுக்குள்ளே. அவருக்கு ஃபுட்னா எதாவது ரொம்ப பிடிக்கும் சார்? அவருக்கு ஒன்லி மெயினாக வீட்டுக்கு வச்சு கர்ட் ரைஸ் சாப்பிட்ணுங்க. ஸோ எல்லாமே சூடாக இப்போ இங்கே யூஸ்வலாக ஷூட்டிங் எல்லாமே வீட்டிலேருந்து போயிடும். அவருக்கு மெயினாக சவுத் இந்தியன் ரசம், சாம்பார், நான்வெஜ் சாப்பிடுவார் அப்பப்போ. சாப்பிடுவார் அப்பப்போ சாப்பிடுவார். பட் மெயினாக அவருக்கு நைட்டு வீட்டில் கர்ட் ரைஸ் இருக்கணும். அவர் எங்கே வெளில போனாலும் நைட்டில் கர்ட் ரைஸ் சாப்பிட்டு தான் படுப்பார். இப்போ இந்த காலத்தில் டயட் அதுன்னு சொல்கிறாங்களா சார்? அவர் அதெல்லாம் மெயின்டைன் இல்லை. அவர் ஆக்சுவலாக ஹெல்த் ஜிம்மு நிறைய ஷட்டிலுக்கு போவார். யூஸ் டு பிளே பேட்மிண்டன், யூஸ் டு கோ வாக்கிங். ஸோ ஹெல்த் வைஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃபிட். கரிமுராவில் யூஸ் டு கோ பிளே ஸ்குவாஷ் விளையாடுவார், அப்புறம் ஷட்டில் விளையாடுவார். ஸோ ஹி வாஸ் பிரிட்டி ஹெல்த்தி இன் தட் வே. அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அந்த ரொம்ப இல்லை ஹெல்த்தி. அவர் அதுக்கு ஃபிசிக்கலாக போட மாட்டார், வெயிட்டும் போட மாட்டார். அந்த ஹி வாஸ் பர்ஃபெக்ட். அவள் தான். காஸ்டியூம்லாம் அவர் காஸ்டியூம்லாம் இல்லை அவருக்கே அந்த சென்ஸ் இருக்குமா சார்? ட்ரெஸ் சென்ஸ் காஸ்டியூம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அப்போல்லாம் பெரிய காஸ்டியூம் சொல்ல இல்லை, வெறும் ஒரு பேண்ட் ஷர்ட் தான் ஜென்ரல். பெரிய ஒன்றும் அந்த அட்டையர் காஸ்டியூம்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு. இப்போ அப்பானாலே எல்லாரும் ஞாபகம் வந்து ஹாய் அப்படின்ற வார்த்தை தான். ஜெய்சங்கர் சார் வந்து எல்லாரோடையும் ஹாய். அது அந்த காலத்தில் வந்து மற்ற ஹீரோஸ்லாம் ரொம்ப எல்லாரும் நெருங்காமல் இருக்கும்போது இவர் ரொம்ப நெருங்கினாரா? எப்படி அந்த இது வந்துச்சுன்னு இருக்கும்? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அப்போடைய இன்பான்னு தான் சொல்லணும். அவர் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவார். ஸோ ஒரு ஹாய் பார்ட் ஆஃப் இட் எனக்கு எஸ் ஹாய் வாஸ் ஒன் திங் விச் அந்த டைமில் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது. அந்த டைமில் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அண்ணன் சார் அப்படி தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அண்ட் தேஸ் டு நெவர் கோ அண்ட் இவன் அப்ரோச் டம். ஏன்னா எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் வச்சு அவங்க ஒரு ஸ்பேஸில் இருப்பாங்க. ஸோ யாரும் போய் ஜாஸ்தி பேச மாட்டாங்க. பட் எங்கள் அப்பா எப்படின்னா வந்த உடனே ஒரு லைட் பேன் மேலே கை போடுவார், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கை போடுவார். எல்லாம் வந்தோடனே செட்டில் ஹாய்ன்னு சொல்லிட்டு வருவார். ஸோ அவர் வந்தாலே நிறைய பேர் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜெய் வந்துட்டாருன்னு தெரியும். ஏன்னா அந்த ஹாய் இருப்பார், ஹாய் சொல்லுவார், செட்டில் என்னமான ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் எல்லா பக்கத்துலேயும் கை போட்டு தான் பேசுவார். ஸோ என்னென்னா அவங்க டைமில் என்னென்னா இது ஒரு பெரிய ஹீவாஸ் அதுக்குள்ளேயே ஒரு நிறைய படம் பண்ணிட்டார். ஸோ ஒரு பெரிய ஸ்டாரு இவ்வளோ கேஷுவலாக மூவ் பண்ணுறான்னு அந்த ஒரு திங்கிங் எல்லோரும் இருந்தது. பட் ஹீ நெவர் ஹேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பீப்புள். அவருக்கு என்ன எல்லாம் ஒன்று. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு ஹீ வில் நாட் சீ தட் ஈகோ ஆர்
அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் பார்க்க மாட்டார். இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா சார்? அரேஞ்ச் தாங்க. ஓகே. சில பார்த்தா மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஆக்சுவலாக ஆக்டிங் வித் மை ஃபாதர். ஓ எங்களுடைய அம்மாவுடைய அப்பா அவரும் ஆக்சுவலாக ட்ராமாவில் ஃபிலிப்ஸ் ஒர்க் பண்ண ட்ராமாவில் ஆக்ட் பண்ணார். சரி சரி. அப்போ தெரியும் ஈச் அதர் அண்ட் அலையன்ஸ் வந்தது அண்ட் இட் வாஸ் அ பக்கா அரேஞ்ச் மேரேஜ். அவங்களுக்குள்ள எப்படின்னு சார் ரிலேஷன்ஷிப்ஸ்? இப்போ நிறைய சினிமானாக்க நிறைய காசிப்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? இல்லை பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஃபேமிலி ஆஃப் மை மதர் பிகாஸ் எங்கள் அப்பா பிஸி ஷெட்யூலில் ஷீ யூஸ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு பேஷன்ஸ் ஆர் ரன்னிங் த ஃபேமிலி ஆர் வாட் எவர் வி ஆர் தேர் டுடே பிகாஸ் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆல் த த்ரீ ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் வாட் எவர் வேல்யூஸ் வி ஹவ் டுடே வி ஹவ் லேர்ன்ட் இட் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் ஃப்ரம் மை மதர். ஸோ அம்மா பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி ஃபோர்ஃப்ரண்ட்டில் வர மாட்டாங்க. ஷீ இஸ் நெவர் கான் டு எனி சினிமாஸ் ஷீ இஸ் நெவர் கான் டு எனி ஆஃப் த பட பூஜை போனதில்லை. ஜாஸ்தி அவங்க கீழே வர மாட்டாங்க ஜாஸ்தி. பட் ஷி வாஸ் அ பர்சன் ஹூ ரியலி ரேன் த ஷோ அண்ட் ரூமர்ஸ் பட பட் வரும். பட் அது அவங்க பெருசாக எடுத்துக்கல. அவங்க அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை எல்லாம் ஒன்று வர இல்லை பிகாஸ் பேசுகிறவங்க பேசதான் போகிறாங்க. ஸோ அவருடைய பர்சனல் லைஃப் வேறு சினிமா லைஃப் வேறு. ஏன்னா அது ரொம்ப பாதிக்கும். ஹீரோஸ் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப பாதிக்கும். அம்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அப்போ இல்லை அம்மா யூஸ்வலாக வீட்டுக்கு ஜாஸ்தி வெளில அஃப்கோர்ஸ் என் ஸ்கூலுக்கு வருவாங்க இல்லை வெளில ஷாப்பிங் போவாங்களே தவிர ஜாஸ்தி ஷூட்டிங் போனதே இல்லை. அவுட்டோர் கூட போனது? அவுட்டர் போவாங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரினா போவாங்க. பட் போனால் கூட ஜாஸ்தி மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்க மெயினாக இந்த ரூம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க. இப்போ டிஎம்எஸ்ஆர்னாக்கா எம்ஜிஆர் தனியாக சிவாஜி தனியாக வாய்ஸ் கொடுக்கும். ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஜெய்சங்கர் சாருக்கு ஒரு பெக்யூலர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து ஜெய்சங்கர். டிஎம்எஸ் சார் சொல்கிற மாதிரி என்ன எல்லாருக்கும் அடாப்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாதி பாட்டு அப்பா டிஎம்எஸ் தான் பாடினாரு. அந்த வேரியேஷன்ஸ் இருந்துட்டு சொல்கிற மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். நீ எங்கே அப்புறம் நிறைய பாட்டுகள் நீ எங்கே அப்புறம் அதே மாதிரி இவர் நம்ம நிறைய பாட்டுகள் இருக்குது. டக்கு நினைவரில் எனக்கு இப்போ பட் நிறைய பாட்டுகள் டிஎம்எஸ் சார் பாடியிருக்காரு. அப்பாவுக்கு வந்து யார் சார் செட் ஆகும் அந்த உங்களை பொறுத்த வரைக்கும்? டிஎம்எஸ் சாரா இல்லை மற்ற புது சிங்கர்? எனக்கு டிஎம்எஸ் சார் எனக்கு நான் கேட்ட வரைக்கும் அந்த டிஎம்எஸ் சார் இல்லை ஏஎம் ராஜா சார் அவர் நிறைய மியூசிக் போட்டு கிடைக்கிற அப்பா. ஓ சரி சரி. இப்போ அப்பாவுக்கு வந்து பிடிச்ச இயக்குனர் யார் சார்? நிறைய இயக்குனரோட ஒர்க் பண்ணி யாரோட அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார்? இல்லை அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சார் கூட நான் 100 பண்ணியிருக்காரு. ஆமாம் அதே மாதிரி எல்லா கூட மணிரத்னம் சார் கூட வரைக்கும் பண்ணியிருக்காரு அவர். ஸோ he was கம்ஃபர்டபுள். அவர் என்னென்னா சூஸி இல்லை. அவர் ஆக்சுவலாக பார்த்து டேரக்டர்ஸோடைய ஆக்டர் தான் அவர். என்ன சொன்னாங்களோ பண்ணிட்டு போப்பார். இவரெல்லாம் சூஸி அபவுட் பர்டிகுலர் பர்சன். அவருக்கு வந்துட்டு எந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? இல்லை ரொம்ப ஈஸியாக இல்லை இல்லை எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா பிடிக்கும் படம். பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்சி முத்தன் அங்கிள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸு. துணிவை துணை அப்பாவுடைய ஃபஸ்ட்டு படம் கனிமுத்தி பாப்பா அவருடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் அது. அதே மாதிரி அவருடைய கலர் படம் பார்த்தீங்கன்னா துணிவை துணை அதுலேயும் அப்பா தான் ஹீரோ, டபுள் ஆக்ஷன். ஸோ எஸ்சி முத்தன் அங்கிள் ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. பட் எல்லா படமும் என்னென்னா அவர் செட்டுக்கு போக நினச்சிட்டு வந்துட்டே இருப்பார். ஸோ பெரிய அவர் மேக்கப்பு அது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பா ஜாஸ்தி நான் பார்த்து பண்ணதில்லை. அந்த கால ஹீரோஸோட அப்பாவுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் சார்? இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அவங்களோட எம்ஜிஆர் சிவாஜி மோர் ஆஃப் சீனியர்ஸ். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அப்பாவுக்கு எப்பவுமே இருந்தது. அப்பாவுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா சோ அங்கிள், அப்புறம் அசோகன் அங்கிள், ஓகே அப்புறம் சூரியராஜன் சார், இவர் நம்ம வெள்ளரி மூர்த்தி சார், அப்புறம் நம்ம காட்டேரமூர்த்தி அங்கிள். ஸோ தேவ் ஆல் அ கேங். ஸோ ஹீ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆல் ஆஃப் தெம். அண்ட் எம்ஜிஆர் சிவாஜி சார் அஃப்கோர்ஸ் சீனியர்னால. அதுக்கப்புறம் ரஜினி சார் வாஸ் வெரி க்ளோஸ் மை ஃபாதர். ஓ சரி. அண்ட் கமல் சார் இஸ் மோர் ஆஃப் அ கொலீக். அப்போ கமல் சாருக்கு சீனியரு. நான் கமல் சார் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ரஜினி சார் வாஸ் வெரி க்ளோஸ் மை ஃபாதர். அவங்க ஏதாவது வீட்டுக்கு வருவாங்களா? ரஜினி சார் நிறைய வீட்டுக்கு வருவார். எது வந்துட்டு ஈவினிங் அப்பா ரஜினி சார் வெளில போவாங்க. அண்ட் ரஜினி சார் யூஸ் டு ஆல்வேஸ் mingle with my father very well. ஸோ அப்பாவுக்கு ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் பீப்புள்னா ரஜினி சார் தான் இண்டஸ்ட்ரியில். நீங்களாம் பேசுவீங்களா சார்? ரஜினி சார் அப்போ பேசியிருக்கேன். நானும் ரஜினி ஷட்டிலும் வி பிளே ஷட்டில் டுகெதர். நிறைய வீட்டுக்கு வருவார். சரி. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம போய் அப்போடையும் விளையாடுவார் இல்லையா? வருவார். பட் இப்போ ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. நெசசிட்டி வரல போய் ரஜினி சார் எதுக்கும் பார்க்க. அதனால் பட் தேவர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா 3 சிஎம்மோடையும் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்களோட அப்பாவுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்பாவுடைய சீனியர் அஃப்கோர்ஸ். அண்ட் நிறைய 2-3 ட்ராமா அப்பா ட்ராமா எம்ஜிஆர் சார் பார்க்க வந்திருக்காரு. ஸோ டேட் வாஸ் வெரி க்ளோஸ் டு. பட் இதான் ஆக்டிவ் வித் பட் எம்ஜிஆர் சார் நல்லாவே அவருக்கு தெரியும், ஒரு நல்ல ராப்பா இருந்தது. பட் கலைஞர் சார் பொறுத்திருக்கிறேன்னா அப்பா அவங்க கூட படம் பண்ணியிருக்காரு. பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ்னு, வண்டிக்காரன் மகன், அப்புறம் ஆடுபாம்பே. ஸோ நிறைய படங்கள் அப்பா கலைஞர் சாரோடைய வசத்துலையும் பண்ணியிருக்காரு, கலைஞர் பேனரையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கலைஞர் சார் எப்பயும் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் சாருக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ஒரே நாள் பர்த்டே. ஸோ தே வில் மேக் இட் அ பாயிண்ட் டு மீட் கலைஞர் சார் அண்ட் கம் பேக். அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செல்வி ஆண்டி,
அப்புறம் தமிழ் அண்ணன் எல்லாமே கலைஞர் சார் ஃபேமிலி எங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ். ஸோ அப்பா ஹேட் a ஸ்பெஷல் பாண்டிங் ஃபார் கலைஞர் சார் ஆல்வேஸ். எம்ஜிஆர் சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அப்பாவுக்கு சீனியரு, அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே அப்பாவுக்கு இருந்தது. அண்ட் ஜெயலலிதா மேடம் பொறுத்த வரைக்கும் கொலீக். பிகாஸ் என்னன்னா ஷீஸ் ஆக்டட் a lot of movies for my father. பர்டிகுலர் யார் நீ படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி ஷேட் அ வெரி குட் ரேப்போ. பிகாஸ் சிஎம் இருந்த வரைக்கும் என் சிஸ்டர் கல்யாணில் போய் கூப்பிட்டு வந்தார் அப்பா. ஸோ ஷீ நல்லா ரிசீவ் பண்ணாங்க அவரை, பண்ணி கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஸோ தே ஹேட் தட் குட் கொலீக் ரேப்போ ஆல்வேஸ் இது. பட் கலைஞரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பிகாஸ் ஃபேமிலி நல்லா தெரியும் எங்களுக்கு. வி நோ ஈச் அதர்ஸ் ஃபேமிலி வெரி வெல். எல்லாருமே எம்ஜிஆரை வந்து வள்ளல் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம்னு சொல்லக்கூடியது இவரும் சொல்கிறேன், இவரும் ஒரு தனியாக ஒரு வள்ளத்தன்மை இருந்திருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஜெய்சங்கர் சார். எக்ஸாம்பிள் நிறைய இருக்குங்க. அப்பா சொல்கிற மாதிரி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவார் எங்ககிட்ட, பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. ஸோ லைஃப்பில் நம்மளுக்கு பணம் தேவை தான், ஆனால் அதே நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் இன்றைக்கி ஒரு ஆக்டர் ஆகிட்டேன், இப்போ என்னால் ஜெய்சங்கர்னு ஒரு பொசிஷன் வச்சு நான் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்த்தா மர்சியம்னு ஒரு இடம் இருந்தது, அது நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார். அப்போது இனி ஃபங்க்ஷன் அங்கே தான் வைப்பார். இப்போது சரவணன் சார் ஃபஸ்ட்டு மேயர் ஆச்சு நினைக்கிறேன் சென்னையில். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் மர்சியம்லாம் வச்சார். அவருக்கு என்னென்னா, இப்போ ஜெய்சங்கர் கூப்பிட்டு ஒரு 10 பேர் அங்கே வருவாங்க, வந்துட்டு பார்க்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று. ரெண்டாவது புள்ளியார் ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா புள்ளியார். அது ஆக்ஷனில் 10,000 ரூபாய்க்கு போகும், 30,000 ரூபாய்க்கு போகும். அது அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே அவர் உதவி கடவுள் கொடுத்துருவார். இமீடியட் கூப்பிட்டு அங்கேயே கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பிள்ளையார் வந்து இவர் யூஸ் பண்ண. ஆமாம், பிள்ளையார் ஆக்சுவலாக அப்பா வாங்குவார். வாங்கி அதில் ஜெயின் போட்டிருக்கும், ஒரு குட்டி பிள்ளையார் அவ்வளோதான் வாங்குவார், 100 ரூபாய்க்கு வாங்குவார். ஆனால் இது போய் ஜெய்சங்கர் விற்கும் போது பீப்புள் மைட் பை ஃபார் 2,000 3,000 4,000. ஸோ அந்த அமௌண்ட் என்ன வருதோ அது அப்படியே உதவிகள் கூப்பிட்டு கொடுத்துருவார். ஸோ ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹி வாஸ் அ ப்ரொடியூசர்ஸ் மேன். நிறைய லைட் மேன், நிறைய டிரைவர்ஸ் எல்லாமே ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு. அவருக்கு என்னென்னா, ஒரு படம் பண்ணுவார் உங்களுக்கு, அவர் அதுக்கு மேலே படம் பண்ண மாட்டார். ஒரு படம் நான் உனக்கு பண்ணி தரேன், அந்த வர காசை நீ சேஃபாக வச்சுக்கோ, திருப்பி வந்து நீல வேலைக்கு வா. பட் ஒரு படம் ஷோராக பண்ணுவார். ஏன்னா அவனுக்கு இவர் செய்கிற ஒரு ஹெல்ப் ஆள் தான். ஸோ ஒரு செட்டாக இருக்கும். இப்போது லக்ஷ்மி ஆண்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் அசோக் டீம் இருந்தது. ஸோ ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்துருங்கன்னா அவங்க டேட்ஸ் இருந்தால் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு இது அப்பா வந்து மினிமம் கேரண்டி ஹீரோ, நீ படம் வந்து மினிமம் கேரண்டி போகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ விற்கவும் ஓரளவுக்கு படம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் வி என்கரேஜ் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய லைட் மேனு, நிறைய கேமராமேனு, நிறைய பீப்புள் ஹூ ஆர் மச் லோவர், ஹீ மேட் தம் அஸ் ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி அப்பா நிறைய பவுன்ஸ் செக். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா என்னென்னா, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ரிலீஸ் பார்த்து சார் இன்றைக்கி இது மாதிரி ரிலீஸ் டேட் இன்னைக்கு கையில் பணம் இல்லை, ஸோ அப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து போய் ரிலீஸ் பண்ண சொல்லுவார். ஸோ அப்படின்னு பார்த்தா செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஸ், கிட்டத்தட்ட அமௌண்ட் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல, பட் அவ்வளோ செக்ஸு மூட்டையில் கட்டி இருந்துரு வீட்டில். பட் ஹி நெவர் யூஸ் டு கோ ஆஃப்டர் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அதை செக்கு வச்சுப்பார் கபர்ட். ஏன்னா செக்கு ஏன் வச்சுப்பாருன்னா, கபர்டில் இவங்க ஆக்ட் பண்ணேன்னு அவருக்கு நினைவுறன்னு வச்சுப்பாரு தவிர ஹி நெவர் யூஸ் டு கோ ஆஃப்டர் தம். என்ன சொல்லுவார், இங்கே பாரு, நான் ஒரு ஸ்கூட்டர் லைஃப்பில் எய்ம் பண்ணேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணேன், ஜெய்சங்கர் இவ்வளோ பெரிய டேக் வந்திருக்கு, அது வந்த வரைக்கும் சந்தோஷம், நம்ம ஏன் போய் அவங்களால போய் ஹாரஸ் பண்ண சொல்லி விட்டுருவார். நான் இன்னொரு சம்பவத்தை ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். இப்போ விஜயோட அப்பா எஸ்ஏசி வந்து ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து குழந்தையும் ஃபேமிலி வச்சுட்டு ஸ்கூட்டரில் போகிறத பார்த்து அவரை கூப்பிட்டுட்டு கார் கொடுத்தாரு. நானும் இது கேள்விப்பட்டதுதான். ஆக்சுவலாக அப்பாவுடைய ஃபேன் ஒருத்தர் இருக்காரு, ஆர்கேஜின்னு. அவர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பா ஆக்சுவலாக மவுண்ட் ரோடில் அவங்க ஸ்கூட்டரில் போயிருந்தாங்க, அப்பா காரில் போயிருந்தார். பார்த்தோன்னே ஸ்கூட்டரில் பார்த்தோன்னே வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொல்லி இது மாதிரி உனக்கு ஃபேமிலி இருக்கு, ஸோ நீங்களும் அப்போ தான் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு ஐ திங்க் கேம் ஃபியட். அவர் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் சொன்னால் ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு போ, காசு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார் ஆக்சுவலாக சந்திரசேகர் சார் கொடுத்தது அப்பா தான் ஃபஸ்ட் கார். இந்த மாதிரி வேறு யாருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு? அப்போ நிறைய பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இஸ் மேட் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டடி. இன்ஃபேக்ட் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் சிஏவாக இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுங்க, அப்பா தான் படிக்க வச்சார். ஒருத்தர் சஃபாரி சூட் ஏன் எப்பவுமே போடுவார்னா, அப்பா தான் ஃபஸ்ட் சஃபாரி சூட் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு. ஸோ ஹி வாஸ் அ சஃபாரி சூட் ஆல்வேஸ். ஸோ அது மாதிரி அப்பா நிறைய விஷயங்கள் வெளில சொல்ல மாட்டாருங்க. பட் டுடே இன்றைக்கி என்ன, நானும் எங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குன்னா, என் அண்ணனும் தங்கச்சி நானுமே, அது அப்பாவோட குட் டீட்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அதே மாதிரி அப்பா 20 இயர்ஸ், அப்பா ஆல்மோஸ்ட் 22, அப்பா 2000 போனார்.
பட் இன்றைக்கும் நீங்கள் நினைச்சு கூப்பிட்றீங்க இன்டர்வியூ பாருங்கள். ஆமாம். ஸோ தட்ஸ் அ நேம் இஸ் வாண்ட். ஸோ அதுதான் முக்கியம் லைஃப்பில். அதான் சொல்லுவார், நான் ஒரு இம்ப்ரெஷன் விட்டு போனோம், நாளைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ நாளைக்கு ஜெய்சங்கரை பற்றி பேசணும். ஸோ மோர் தென் ஆக்டர் ஹீ இஸ் பீன் அ குட் ஹியூமன் பீங். அவரோட சென்டிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? சென்டிமெண்ட்ஸ் ஷூட்டிங் போகிறதுக்கு இப்போ எம்எஸ்வி வந்து 5வது ரீலில் தான் வந்து ஆரம்பிப்பாராம் ரீரேக், அந்த மாதிரி இவர் அப்பா இல்லை அப்பாவுக்கு எதுவுமே இல்லை. அப்பா போகிற ஃப்ளோவில் போகிற அவள் தான். சரி சரி. நோ சென்டிமெண்ட்ஸ் அட்டாச்ட். அவருக்கு இன்னைக்கு போகிறோமா, ஷூட் பண்ணோமா, ப்ரொடியூசருக்கு நம்மளால் லாஸ் வரலையா, வந்துட்டே இருப்பார் அவள் தான். கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஓகேங்க, நான் ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. டெய்லி பூஜை ரூம் போவார், சாமி கும்பிட்டு வெளில போவார். பட் ஆனால் அவர் ரொம்ப டீப்பாக போக மாட்டார். அஸ்ட்ராலஜிலாம் பார்க்க மாட்டார். இலவசி அஸ்ட்ராலஜி அவருக்கு சாமி கும்பிடணும். அஃப்கோர்ஸ் முருகர் ரொம்ப அவருக்கு, நான் பழனி அடிக்கடி போவோம். ஸோ முருகர் அடிக்கடி அவருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ பழனி எவ்ரி சான்ஸ், நாட் வெரி ஆஃபன், பட் வென் ஹேவ் அ சான்ஸ் வில் கோ. ஸோ சாமி பக்தி இருக்குது, பட் நாட் டூ டீப் இல்லை.